டக்குன்னு ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி தழை இல்லாதனால வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து நல்லா தண்ணி சேர்த்து போண்டா மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்போ எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் இதில் விட்டும் கூட பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டைகளாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். சுவையான கோதுமை போண்டா ரெடி.